100 அடி வரை தீயை அணைக்கக்கூடிய நவீன தீயணைப்பு வண்டி பயன்பாடு இல்லாமல் மதுரையில் காட்சிப் பொருளாக உள்ளது. மதுரை மாவட்ட கலெக்டர் அலுவலக வளாகத்தில் தீயணைப்பு நிலையம் உள்ளது. இங்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் சென்னையிலிருந்து 5 கோடி ரூபாய் மதிப்பிலான நவீன தீயணைப்பு வண்டி வரவழைக்கப்பட்டது. புரோண்டோ ஸ்கை லிப்ட் எனும் அந்த வண்டி 37 மீட்டர் உயரம் உள்ளது. 100 அடி வரை சென்று தீயை அணைக்கக்கூடிய இந்த வண்டியில் ஸ்கை லிப்ட் குறிப்பிட்ட தூரத்திற்கு மேல் இயக்க முடியாததால் காட்சிப் பொருளாகவே இங்கு இருக்கிறது. 24 மணி நேரமும் தீயணைப்பு வீரர்கள் தயாராக இருந்தும் அவசர காலத்தில் இந்த மாதிரி வாகனங்களை நம்பி எப்படி பெரும் விபத்தினை சரி செய்ய முடியும் என்று தீயணைப்புத்துறை வட்டாரம் கேள்வி எழுப்புகிறது. மதுரைக்கு முதல் முறையாக 100 அடி வரை சென்று தீயை அணைக்கக்கூடிய அதிநவீன வண்டி கிடைக்கப் பெற்றும் பயனில்லாமல் போய்விட்டது. தீயணைப்புத்துறை வாகனங்கள் குறித்து பார்வையிட தென்மண்டல துணை இயக்குநர் பொன்னுச்சாமி வருகை தந்தார். அப்போது நவீன வாகனத்தை குறிப்பிட்ட உயரத்திற்கு மேல் இயக்க முடியவில்லை என்றும் இதை சரி செய்ய தொழில்நுட்ப வல்லுநர்களை எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் கூறினார். கண்டிஷனா இருக்கா அப்படின்ட்டு ஒரு சர்ஃபேஸ் செக் பண்ணி டெமோ பண்ணி பார்க்குறோம். ஒரு பீரியாடிக்கல் செக்அப் தான். இது போல இது சர்ஃபேஸ் செக், ஒரு டெமோ. இதில் பொறுத்தவரை கம்ப்ளீட்டாக எலிவேஷன் ஆகலைங்க. ஸோ நாங்கள் அதை டெக்னீஷியன் எதிர்பார்த்துக்கிறோம். சரி பண்ண டெக்னீஷியன் எதிர்பார்த்துக்கிறோம். டெக்னீஷியன் எதிர்பார்த்து விரைவில் சரி செய்யப்படும் எதிர்பார்க்கிறோம். இந்த வாகனம் தயாரானால் அடுக்குமாடி கட்டடங்கள், அடுக்குமாடி குடியிருப்புகளில் ஏற்படும் தீ விபத்துக்களை எளிதில் தடுக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது.